விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் இஎஸ்ஐ நிறுவனத்தின் மாதிரி மருத்துவமனை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. கவர்னரிடம் கருத்து வேறுபாடு இல்லை, முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம். சேட்டலைட் போனுடன் விமான நிலையத்தில் சிக்கிய அமெரிக்க மருத்துவர், மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை. புதுவையில் நிலவும் குளிர்ச்சியான சூழல், பொதுமக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி இஎஸ்ஐ சார்பில் மாதிரி மருத்துவமனை அமைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுச்சேரியில் மாதிரி மருத்துவமனை நிறுவுவதற்காக இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஊழியர் அரசு காப்பீட்டுக் கழகமும் புதுச்சேரி அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் இஎஸ்ஐ புதுச்சேரி பிராந்திய இயக்குனர் கிருஷ்ணகுமார் மற்றும் இஎஸ்ஐ நிர்வாக குழுவினரும் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது குழுவினரும் கையெழுத்திட்டனர். சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு செயலர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தற்போது புதுச்சேரியில் சுமார் 6 லட்சம் காப்பீடு செய்யப்பட்ட நபர்களும் அவர்களை சார்ந்திருப்பவர்களும் ஊழியர் அரசு காப்பீட்டு திட்டத்தின் பயனாளிகளாக உள்ளனர். யூனியன் பிரதேசத்தில் 15 இஎஸ்ஐ மருந்தகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை காப்பீடு செய்யப்பட்ட மக்களுக்கு முதன்மை மருத்துவ சேவையை வழங்கி வருகின்றன. 2ஆம் நிலை அல்லது 3ஆம் நிலை சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் இதுவரை புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டு வந்தனர். சில சமயங்களில் காப்பீடு செய்யப்பட்ட நபர்கள் மேம்பட்ட மற்றும் சிறப்பு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளை அணுக வேண்டியிருந்தது. இந்த இடைவேளையை குறைக்கும் வகையில் நாடு முழுவதும் 15 மாதிரி மருத்துவமனைகளை நிறுவ இஎஸ்ஐ முன்மொழிந்துள்ளது. மேலும் அவற்றில் ஒரு அங்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் ஒப்புதலுடன் விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகு கோரிமேட்டில் அமைந்துள்ள தற்போது புதுச்சேரி அரசின் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இஎஸ்ஐ மருத்துவமனை மேம்படுத்தி மத்திய அரசின் இஎஸ்ஐ நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது. வரவிருக்கும் மாதிரி மருத்துவமனையில் மேம்படுத்தப்பட்ட மற்றும் உயர் சிறப்பு மருத்துவ சேவைகளுடன் கூடிய 100 படுக்கைகள் கொண்ட வசதி இருக்கும். இந்த முயற்சி புதுச்சேரியில் காப்பீடு செய்யப்பட்ட மக்களுக்கும் உயர்தர சுகாதார சேவைகளை அணுகுவதை கணிசமாக மேம்படுத்தும். மேலும் சிறப்பு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளை நம்பியிருக்க வேண்டிய தேவையையும் இது நீக்கும். கவர்னரிடம் தனக்கு கருத்து வேறுபாடு இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் அளித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து மோதல் இல்லை, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றார். மாநில வளர்ச்சிக்கு மக்கள் நலத்திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, கவர்னரை சந்திக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்தி கொண்டுதான் இருப்பதாகவும் விளக்கம் அளித்தார். பிரதமரை நேரில் சந்திப்பதில் தனக்கு தயக்கம் இல்லை என்றாலும் மாநில வளர்ச்சிக்கு தேவையான அதிக நிதியை மத்திய அரசு வழங்கி கொண்டுதான் இருக்கிறது என்றார். அதை வைத்து மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றி விடுவதாக அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் காங்கிரஸ் அரசு சார்பில் நிறைவேற்றப்படவில்லை என்றும், தற்போது அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் என அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சேட்டலைட் போனுடன் புதுவை விமான நிலையத்தில் சிக்கிய அமெரிக்க மருத்துவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் இருந்து ஐதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு தினமும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறதா. இந்நிலையில் நேற்று புதுச்சேரியிலிருந்து ஐதராபாத்திற்கு இண்டிகோ நிறுவனத்தின் விமானம் புறப்படாக இருந்தமைகளை விமான ஊழியர் சோதனை செய்தபோது வெளிநாட்டு பயணியின் உடைமையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போன் இருப்பது கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து சென்னை இண்டிகோ விமான நிலைய அதிகாரிகளுக்கும் லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அமெரிக்காவை சேர்ந்த கண்டக்டர் ரேஞ்சர் சானி என்பதும் கடந்த 11ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு வந்து அங்கிருந்து புதுச்சேரியை அடுத்த தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் கண் மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் மருத்துவர் வெங்கடேசன் என்பவரை சந்தித்து அவர் பேசியதாகவும், பின்னர் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்ததா. இதனையடுத்து அமெரிக்க பெண் மருத்துவர் ரேஞ்சர் அணி மீது வழக்கு பதிவு செய்து சேட்டலைட் போனை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதா.
இதனையடுத்து சேட்டலைட் போனையும் அவரது பாஸ்போர்ட்டையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ரேஞ்சலானியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த வழக்கு குறித்து லாஸ்பேட்டை போலீசாரிடம் டிஜிபி சாலினி சிங் நேரில் அழைத்து விசாரணை நடத்தி வருகிறார். அமெரிக்க இளம்பெண் சந்தித்து பேசிய மருத்துவர் வெங்கடேசனையும் வரவழைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் இதுகுறித்து விசாரணை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. புதுவையில் வரும் 24ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகம், வடக்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பரவலாக மழை பெய்தது. நாளை செவ்வாய்க்கிழமை ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த 3 நாட்களாக மாலை இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று இரவும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சீதோஷ்ண நிலை காணப்பட்டது. வெப்பம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாஜக சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. ஆபரேஷன் செந்தூர் மூலம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்து அவர்களது முகாம்களையும் அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஊர்வலம் மூலக்குளம் சதுக்கத்திலிருந்து இந்திரா காந்தி சதுக்கம் வரை நடைபெற்றது. இதில் ஏராளமான பாஜக கட்சியினர் கலந்து கொண்டனர். அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயும் மற்றும் மாணவர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். அவர்கள் தேசிய கொடியை கையில் ஏந்தி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். பன்னிரெண்டாம் வகுப்பில் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்த மாணவிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் பூஜா என்ற மாணவி முதலிடம் பிடித்துள்ளார். அவர் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்தவர். இந்நிலையில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளருமான சத்யராஜ் மாணவி பூஜாவை நேரில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையை அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வனத்துறை அமைச்சர் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அதன் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது அவர் புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் வனத்துறையை தவறாக பயன்படுத்தி வருவதாகவும், அது மட்டுமன்றி அவர் துறை சார்ந்த பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். ஊசுட்டேரி, சங்கராபரணி ஆறு, வேல்ராம்பட்டு ஏரியில் மண் திருட்டு, 10,000 கோடி மதிப்பிலான தேங்காய் திட்டு, சதுப்பு நில காடுகள், நிலம், கடற்கரை ஆக்கிரமிப்பு, அமைச்சர் பதவியை பயன்படுத்தி சந்தன மரக்கட்டை கடத்தல், போலி மதுபான தொழிற்சாலை, போதை மருந்து கடத்தல், லஞ்ச ஊழலில் ஈடுபட்டு வருவதாகவும், எனவே அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்து அவர் மீது சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் அவர்கள் வலியுறுத்தினர். மனோகர் என்ற ஒரு பிஎஸ் வச்சுக்கிறாரு. கூட இருக்கிற அல்ல கை பூரா திருட்டுத்தனம் பண்றதுக்கு, ஊழல் பண்றதுக்கு, இது பண்றதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாரு. இதான் நடந்து இருக்குது. இது மத்திய அரசும் சரி, நீங்க சொல்ற மாதிரி உள்துறை அமைச்சர் எல்லாம் கவுன்சிலிங் தான் இருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கு ஒரு முடிவு வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அது நடக்கலைன்னாக்கா புதுச்சேரியில தேர்தல் நெருக்கத்தில் தான் இருக்கு. இந்த பிரச்சாரம் அப்படியே தொடர்ந்துனே போச்சுன்னா இந்த ஆட்சிக்கும் அடுத்த ஆட்சிக்கும் அது ஒரு சவாலா இருக்கு என்பதை அவங்க உள்வாங்கி இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.
ஆகையால் இவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாஜகவினர் சாலையில் விட்டு சென்ற தேசிய கொடியை பத்திரப்படுத்திய போலீசாரை பலரும் பாராட்டி வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் மூலக்குளத்தில் இருந்து இந்திரா காந்தி சதுக்கம் வரையில் பாஜக சார்பில் தேசிய கொடி பேரணி நேற்று நடைபெற்றதா. இந்த பேரணியில் பாஜக அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, மாநில பொறுப்பாளர் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பேரணி தொடங்கி இந்திரா காந்தி சதுக்கம் நோக்கி சென்றது. அதில் ஒருவர் தேசிய கொடியை சாலை ஓரத்திலேயே வைத்துவிட்டு சென்று விட்டார். அந்த தேசிய கொடியை பார்த்து பலரும் அதனை கடந்து சென்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணிக்காக அங்கும் இங்குமாக ஓடி போக்குவரத்தை சரி செய்து பேரணி செல்லும் இடம் நோக்கி செல்ல முற்பட்ட ரெட்டியார்பாளையம் போலீஸ்காரர் அம்பேத்கர் சாலையின் ஓரத்தில் கேட்பாரற்று கிடந்த தேசிய கொடியை பத்திரமாக எடுத்து அதனை பாதுகாப்பாக இருசக்கர வாகனத்தில் வைத்துக்கொண்டு பேரணியில் சென்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பணியில் ஈடுபட்டார். போலீஸ்காரரின் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். மடுகரை நியூ எவர்கிரீன் பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் அதிக மதிப்பெண் எடுத்தும் 100% தேர்ச்சி பெற்றும் சாதனை படைத்துள்ளது. இந்த பள்ளியின் மாணவி சாய் மைத்ரேயி 491 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும், மாணவி அனுக்ஷா 474 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவி ஷர்மிளா மற்றும் மாணவர் ராகவ் ஆகியோர் 461 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். அது மட்டுமன்றி இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 450ற்கு மேல் 5 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 4 மாணவர்களும், மற்ற மாணவர்கள் முதல் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சமூக அறிவியல் பாடத்தில் 2 மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அனைத்து பாடங்களிலும் இப்பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று கிராமப்புற பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளனர். அதிக மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை பள்ளி தாளாளர் ஹபீப் ரஹ்மான் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், இந்த மாபெரும் சாதனை மாணவர்களின் திறமைக்கு கிடைத்த பரிசு என்றும் 100% தேர்ச்சியின் வெற்றி என்பது மாணவர்களின் சாதனை என்றும் பாராட்டினார். வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர் சாதிக் அலி, பொறுப்பாசிரியை வினோதினி மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்களையும் அவர் பாராட்டினார். Sir in charge ma'am and all my subject teachers for their constant support, and also I would like to thank my lovable parents for their motivation and encouragement. நான் அந்த ஸ்கூலில் 461 எடுத்து 3rd ரேங்க் எடுத்துக்கிறேன். என்னை சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ், டீச்சர், கரஸ்பாண்டன்ட் சார், பிரின்சிபல், இன்சார்ஜ் மேம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி நினைவு நாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தேங்காய்த்திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவினர். இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், விளையாட்டு பிரிவு ராஜாராமன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கௌதமன், ராம், சூர்யா, உஷா, உத்ராபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1988ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் மீண்டும் இணையும் சங்கம விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 1988ஆம் ஆண்டு பள்ளியில் படித்த மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் தற்போது தங்களது சுய விவரங்களையும் பள்ளியில் பயின்ற கால நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். விழாவில் முன்னாள் மாணவர் அலெக்ஸ், பாஸ்கர், நிக்சன், சரவணன், ஜெர்மன் மற்றும் எதிலன், லிபோன் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8755 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 70,040 ரூபாய்.
வெள்ளி 10 கிராம் 1060 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் இஎஸ்ஐ நிறுவனத்தின் மாதிரி மருத்துவமனை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. கவர்னரிடம் கருத்து வேறுபாடு இல்லை, முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம். சேட்டலைட் போனுடன் விமான நிலையத்தில் சிக்கிய அமெரிக்க மருத்துவர், மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை. புதுவையில் நிலவும் குளிர்ச்சியான சூழல், பொதுமக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.